ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி அதே மாதிரி என்னுடைய கல்வி தகுதி எம்காம் பிளஸ் பிஎட், அதே மாதிரி பிஇ பிளஸ் பிஎட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளஸ் பிஎட் இருக்கு. நான் இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா, அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்கீங்க. எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது தகுதி தேர்வு அதே மாதிரி மெயின் எக்ஸாம். தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குள்ள தமிழ் புத்தகங்கள் +1 +2 சிறப்பு தமிழ் இதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பா இந்த பிஓ எக்ஸாமுக்கு கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பிட்ட டைமுக்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி அதே மாதிரி தேர்வு முறைகள் என்ன அப்படின்னு நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய கல்வி தகுதி எம்காம் பிளஸ் பிஎட், அதே மாதிரி பிஇ பிளஸ் பிஎட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளஸ் பிஎட் இருக்கு. நான் இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா, அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்கீங்க. அப்படி இருக்கும்போது லாஸ்ட் 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு இந்த எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸாமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளஸ் பிஎட், எம்காம் பிளஸ் பிஎட், அதே மாதிரி எக்கனாமிக் இந்த டிபார்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் பிஇ பிளஸ் பிஎட் இவங்க அப்ளை பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருந்துச்சு. பட் இனிமே வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல, அதாவது இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னு அதுல இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். மற்றபடி உங்களுடைய கல்வி தகுதி பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு, காமர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாமல் காமனாக உள்ள டிபார்ட்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். கூடிய விரைவில் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு அப்டேட் பண்ண போகிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கல்வி தகுதி 4 வருட பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்டகிரேட் பிஎட் நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு தகுதியுடையவர். தாராளமாக இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது தகுதி தேர்வு அதே மாதிரி மெயின் எக்ஸாம். தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குள்ள தமிழ் புத்தகங்கள் +1 +2 சிறப்பு தமிழ் இதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் ஆயிடலாம். நான் குரூப் 4க்கு படித்தேன், குரூப் 2க்கு படித்தேன், இப்போ நடந்து முடிஞ்ச டிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்க படிக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களால மார்க் கெயின் பண்ண முடியாது. தகுதி தேர்வா இருந்தாலுமே அதுல நீங்க தேர்ச்சி பெறணும். இது மஸ்ட். ஓகே, நம்முடைய அகாடமி சார்பா தமிழ் தகுதி தேர்வுக்கு இன்னைய டேட்ல இருந்தே இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் இது ஒரு ஆபீசர் லெவல் எக்ஸாம். அப்படி பார்க்கும்போது 110 வினாக்கள் பொது அறிவியல், அதாவது தமிழ் இருக்கும், இங்கிலீஷு, மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக் இது எல்லாம் சேர்த்து ஒரு 110 வினாக்கள் இருக்கும். 110 மதிப்பெண்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். காமனா 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்கும் என்ன இருக்கோ இது பேசிக்கான அப்டேட்டு. சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கோ அதனை சார்ந்து யூஜி லெவல் அதே மாதிரி ரெஃபரன்ஸ், இப்போ கரண்ட்ல இந்த டாபிக் சம்பந்தப்பட்ட டேட்டா இருக்கா அப்படின்னா அதையுமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இது 110 மதிப்பெண்கள். அதே மாதிரி 30 மதிப்பெண்கள் 30 மார்க் நமக்கு 30 கொஸ்டின் பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் மத்திய அளவுல மாநில அளவுல உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் என்ன, எதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க, இந்த திட்டத்தால யார் யார் பயனடைந்தாங்க அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். அது போக நீங்க பிஎட் படிக்கும் போதே கல்வியில நிறைய கோட்பாடுகள் தத்துவங்கள் சொல்லியிருப்பாங்க. அதையுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல இருந்து ஒரு 30 வினாக்கள் கேட்பாங்க. 10 மார்க் கரண்ட் ஜிகே as usual நீங்க டெய்லியுமே நியூஸ் பேப்பர் ரீட் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து 10 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். அப்போ இந்த 150 மதிப்பெண்களுக்கு உங்களால ஒரு 95+ ஒரு 110+ ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமா உங்களுக்கு நியமன ஆணை கொடுத்து ஒரு வட்டார கல்வி அலுவலரா பணியில் அமர்த்துவாங்க. ஓகே, உங்களுடைய ஜாப் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கீழே ஒரு 5 ஸ்கூலோ 10 ஸ்கூலோ இருக்கும். அந்த ஸ்கூல்ல மாணவர்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு, மாணவர்களுக்கு என்னென்ன அங்க தேவைப்படுது, டீச்சர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி
பல்வேறு ரோல் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸராக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஸோ நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இல்லாமல் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி மேபி நீங்கள் படிச்சிருந்தா கூட இப்போ ஒன்ஸ் அதை ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியும். ஓகே, ஸோ தமிழ் தகுதி தேர்வுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 15/10/2025 அன்னைய டேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து அப்டேட் ஆகும். அதை அவங்க OMRல ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் புக்கை பொறுத்த மட்டும் எல்லாமே நியூ புக்கு தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லெசன் வந்து ஸ்கூல் புக்கில் கம்மி பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் மட்டும் நாங்கள் கான்டக்ட் பண்ணுவோம். இது வந்து தமிழ் தகுதி தேர்வு. மெயின்ஸை பொறுத்த மட்டும் அதுக்குன்னு சொல்லி தனியாக ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அந்த ஷெடியூலை பேஸ் பண்ணி பேசிக்கு வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டிகிரி லெவல் வரும்போது நாங்கள் உங்களுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு PDF ஃபார்மட் டேட்டா தருவோம். அதை நீங்கள் படிச்சுட்டு நாங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மஸ்ட்டு. ஓகே, ஸோ ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு கனவோட இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படித்த BEd டிகிரியை இந்த எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் பணியிலையுமே வந்து அமர முடியும். வேகன்சி கம்மியாக இருக்குது, அது அப்படி இது இப்படி அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் உங்களால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த BO எக்ஸாமுக்கு கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே இப்போ வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ குறிப்பிட்ட டைமுக்குள்ளே மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து அட்மிஷன் போடலை. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் மட்டுமே நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணி ஈஸியாக வந்து இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து நம்ம ஷெடியூல் பாஸ் பண்ணியாச்சு, அதையுமே வந்து பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கான சிலபஸ் வந்து அதாவது ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அதையுமே வந்து நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆல்ரெடி நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிமேல் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் டெஸ்ட்டையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்தராக இந்த BO எக்ஸாம் பத்தின அப்டேட் எல்லாமே அந்த குரூப்ல வந்து போடுவோம். அதை நீங்க வந்து ஒன் பை ஒன்னா வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் BEd 4 வருஷம் இன்டகிரேட் BEd படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். அட்மிஷன் டீட்டெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் ஷேர் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க.